டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்க, ஈவன் நம்பரை மட்டும் கவுண்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஈவன் நம்பர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஓகே, ஜஸ்ட் நம்ம எந்த நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னதுங்க, ஈவன் நம்பர். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ நான் 2 3 4 5 6 7 8 9 10 12 ஏதாவது ஒரு நம்பரை வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த நம்பர் ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேன். எதுக்காக கவுண்ட் யூஸ் பண்ணுறோங்க, எவ்வளோ நம்பர்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக. தென் ஃபார் n இன் ரேஞ்ச். ஸோ நான் என்ன பண்ண போகிறேங்க, நம்பர்ஸ் வந்து நான் தரப்போகிறேன். ஸோ என்ன நம்பர்ஸ் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஆர்ஆர் ஈவனான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், n மாடலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0 வந்ததுன்னா அது என்ன நம்பர்னு சொல்லுவோங்க, ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த நம்பரை வந்துட்டு ஆடா ஈவனான்னு ஃபைண்ட் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட்ல ஜஸ்ட் கவுண்ட்டை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ நம்பர்ஸ் இன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால ஜஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ நம்பர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே எதுல வந்துடும், n. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் எட்டு வருங்க, 2 மாடலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0. கண்டிஷன் ட்ரூ. ரிமைனிங் எதுக்காக வருங்க, மாடலோ டிவிஷன் யூஸ் பண்ணா ரிமைனிங் வேல்யூ வரும். 2 டிவைடட் பை 2 என்ன வேல்யூ வருங்க, 0. அப்போ கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது என்ன ஆகும், கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் 3 8 வரும்போது கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா 3 டிவைட் பண்ண ரிமைனிங் 1 கிடைக்கும். தென் 4 கவுண்ட் பண்ண போறீங்க. ஸோ 4 8 வந்தா என்ன வருங்க, கவுண்ட் வந்துட்டு இன்னொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸோ, அதாவது மாலோ டிவிஷன் பண்ணி 2 வருதோ அந்த நம்பர்ஸ் வரும்போது கவுண்ட் எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ எது வருங்க, 2 4 6 8 10 12. ஸோ 6 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ கவுண்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, 6ன்னு பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? ஸோ இப்போ இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு புரியுதா உங்களுக்கு? எந்த நம்பர்ஸ் வந்து மாடலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0 வருதோ, இப்போ ஃபர்ஸ்ட் எந்த நம்பரை 8 வருங்க, அது 2வை 8 வரும். கரெக்டுங்களா? ஸோ 2 ஃபர்ஸ்ட் 2 மாலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0 செக் பண்ண போறீங்க. அப்போ 2 மாலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0 வருமா உங்களுக்கு, கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகுங்க, கவுண்ட் வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ கவுண்ட் ஆல்ரெடி 0 இருக்கு, 0 பிளஸ் 1 வந்திருக்கும் இப்போ கவுண்ட்ல. தென் 3 8 வருவீங்க, 3 மாடலோ டிவைடட் பை 2 இல்லை. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வந்துருங்க, 1 தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வரும், 1. அப்போ கவுண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகாது. தென் 4 8 வரும், 4 மாடலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 0. கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ ஆல்ரெடி கவுண்ட்ல என்ன இருக்குங்க, 1 இருந்தது. அப்போ 1 பிளஸ் 1 2. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கவுண்ட்ல வந்துட்டு 1 இருந்தது 2க்கு, அப்போ 1 வந்திருக்கும். இப்போ 1 பிளஸ் 1 என்ன ஆகுங்க, 2ன்னு சொல்லிட்டு கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி 5 8 வருவீங்க, 5 வந்து ஒர்க் ஆகாது. தென் 6 வரும். ஈவன் நம்பர்ஸ் நம்மளுக்கே தெரியும், பட் அங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 6 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 12 வந்து நான் ஜஸ்ட் மாலோ டிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருங்க, 12 மாலோ டிவைடட் பை 2. நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வரும், 6 2s are 12. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 0. இதுவே 11 நம்ம பண்ணா என்ன வருங்க, ரிமைனிங் 1 வரும். ஸோ அப்போ அது வந்துட்டு என்ன நம்பர் கிடையாது, ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ ஜஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்க வேல்யூல எவ்வளோ ஈவன் நம்பர்ஸ் இருக்குங்க, 6 தான். 12 நான் பண்ணா என்ன வருங்க, ரிமைனிங் 1 வரும். ஸோ அது வந்துட்டு கவுண்ட் ஆகாது. ஜஸ்ட் இப்போ 2 4 6 8 10 12க்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். அதர்ஸ் எல்லாமே என்னதுங்க, ஆட் நம்பர். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குங்க,
6 கவுண்ட் இருக்கு. கிளியருங்களா? ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஆட் ஆர் ஈவன் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுதுங்களா? கவுண்ட் அப்படிங்கிறது என்னதுங்க, எவ்வளோ டைம்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் லூப், அதாவது கண்டிஷன் ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் நம்மளுக்கு ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே ஆயிருக்கு. இது கிளியருங்களா? இதுவே ஆட் நம்பர் வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், n மாலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் 1 அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ 1 அப்படின்னா என்னதுங்க, ஆட் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரிமைனிங் 1 தான் வரும். அப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல 3, 5, 7, 9, 11 அப்படிங்கிறது என்ன நம்பருங்க, ஆட் நம்பர். கரெக்டுங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதுல 3, 5, 6, 7, 9, 11 இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆட் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னா என்ன பண்ணுதோ ஆட் நம்பர்னா என்ன பண்ணுவோம்னு கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஒரு நம்பரை மாடுலோ டிவைடட் 2 பண்ணீங்கன்னா ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா அது வந்து என்ன நம்பருங்க, ஈவன் நம்பர். ரிமைனிங் 1 வந்ததுன்னா அது வந்து என்ன நம்பர்னா ஆட் நம்பர். அப்போ 3ய வந்து மாடுலோ டிவைடட் எடுக்கிறீங்க. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வருங்க, 1. ஸோ இது வந்துட்டு கவுண்ட். அப்போ இதோட கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 0 இருக்கும், 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் 5 எடுப்பீங்க. 5 அப்படிங்கிறதுக்கு என்ன வருங்க, கவுண்ட் 2 ஆகும். தென் 7 எடுக்கிறீங்க. 7 எடுக்கும்போது ரிமைனிங் 1. ஸோ நம்மளுக்கு கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது கிளியருங்களா? ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து ஆர்டர் ஈவனான்னு ஃபைண்ட் பண்ணி அந்த நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ண தெரியணும். இல்லைன்னா உங்களுக்கு என்னன்னா கவுண்ட்டும் பண்ண தெரியணும். நம்ம ஈக்குவல் 1ன்னு கொடுக்கலாம், நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுக்கலாம். ஸோ நாட் ஈக்குவல் 0 எந்த நம்பரா இருந்தாலும் ரிமைனிங் 1ன்னு வரும், இல்லைன்னா என்னன்னு வருங்க, 0ன்னு வரும். இப்படியும் நம்ம ஆர்டர் ஈவனை ஃபைண்ட் பண்ணலாம். இது கிளியருங்களா? ஸோ ஜஸ்ட் கவுண்ட்டையும் நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாங்க. எந்த நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போதும், n. ஏன்னா nல தான் வந்துட்டு எல்லா நம்பர்ஸும் ஸ்டோர் ஆகும். இதுவே அவுட்டர் லூப்ல கொடுத்தோம்னா என்னோட வேல்யூ லாஸ்டா எது n இருக்கோ அது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இஃப்குள்ள கொடுப்பீங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும் போது எல்லாம் என்ன ஆகணும்னு உங்களுக்கு அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி காமிக்க சொல்றீங்க. கிளியருங்களா? ஸோ ஆர்டர் ஈவன் ஃபைண்ட் பண்றது எப்படி, தென் கவுண்ட் பண்றது எப்படின்னு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா print count down from 10 to ரிவர்ஸ்ல உங்களை வந்துட்டு லூப்ல பிரிண்ட் பண்ண சொல்றீங்க. 1 to 10 கிடையாது, 10 to 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து நம்ம செட் பண்ணணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், நம்ம நார்மலா பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, 1, 10ன்னு தருவீங்க. கரெக்டுங்களா? இப்போ பிரிண்ட்ல ஐ கொடுத்தா என்ன ஆகும், 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? நான் என்ன கேட்டிருக்கேங்க, ரிவர்ஸ்ல வேணும்னு கேட்டிருக்கேன். அப்போ 1, 11 நம்மளுக்கு 10 வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடும். ரிவர்ஸ் அப்படிங்கும்போது டிஃபரன்ஸ் நம்ம ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ டிஃபரன்ஸ் ரேஞ்சில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட்ல இருக்கிறது வந்து என்னதுங்க, எண்ட் வேல்யூ, லாஸ்டா தேர்டா நம்ம ஒன்று தர்றது என்ன வேல்யூ, ரிவர்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ நான் எதுல இருந்து வேணும்னு கேட்டிருக்கேன், 11ல இருந்து 1. ஸோ இப்படி கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்க்கலாம். 11ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 0 இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறோம். பட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல. கரெக்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணிட்டு வரணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ மைனஸ் பண்றோம், 11 இருக்கும், டிஃபரன்ஸ் என்ன கேட்டிருக்க, -1. அப்போ 10 -1, 10ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 10 ரேஞ்சு, -19, -18. இதுவே -2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, 10, 8, 6, 4, 2ன்னு 2 2 டிஃபரன்ஸ். தேர்டா கொடுத்துருக்கிறது என்னதுங்க, ஜஸ்ட் டிஃபரன்ஸ் வேல்யூ. அப்போ 10 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் -1ன்னு கொடுத்தீங்கன்னா 9 வரும், -2 கொடுத்தா என்ன வருங்க, 8 வரும். கிளியருங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ்ல வந்துட்டு நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபிளை பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. எந்த டேபிள் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க, 3rd டேபிள் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது 3ஆல மல்டிப்ளிகேஷன் ஆகுற மாதிரி ஒரு டேபிளை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண போதுங்க, 1ல இருந்து 11 வரைக்கும் கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும், 10th வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 11 கொடுத்துட்டேன். இங்க என்ன பண்ண போறோங்க, i into 3. அப்போ i into 3னா என்ன ஆகும், 1 into 3 3,
ஓகேங்களா? ஸோ 1 இன்டூ 3 என்ன ஆகுங்க? 3. தேர்ட் டேபிள் தான் கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் 3ஆல வரணும். இப்போ டேபிள் ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ டேபிள் ஃபார்மேட்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணுங்க? ஜஸ்ட் நீங்க கமாண்ட்ல குடுக்கறது என்ன ஆகும் உங்களுக்கு? அங்க வந்து பிரிண்ட் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு கமாண்ட் தருவீங்க. அந்த கமாண்ட் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ I ஈக்குவல் டு I இன்டூ 3 ஈக்குவல் டு I இன்டூ 3. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இதை என்ன பண்ணி பார்க்க போறோங்க? கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ அகைன் நான் வந்து இதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல வந்துருச்சுங்க? 1 இன்டூ 3. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ அந்த எஃப் எதுக்காக தர ஃபார்மேட்காக நீங்க தர்றீங்க. ஜஸ்ட் அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது ஐயோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி 8 வரும். கிளியருங்களா? ஸோ ஃபார்மேட்டா நம்ம கொடுக்க போறோம். அப்போ 1 இன்டூ 3 ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 இருக்கும். 1 இன்டூ 3 ஈக்குவல் டு 3. தென் ஐயோட வேல்யூ 1 என்ன ஆகுங்க? இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2 இன்டூ 3. நீங்க இந்த பக்கம் போடுறது 3 இன்டூ ஐ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதோட ஆன்சர் என்னதான் வரப்போகுதுங்க? 3ன்னு வரும். பட் ஸ்டார்ட் பண்றதுல நீங்க ஐ இன்டூ 3க்கு பதிலா 3 இன்டூ ஐன்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன மாதிரி வருங்க? டேபிள் ஃபார்மேட் 3 இன்டூ 1 ஈக்குவல் டு 3, 3 இன்டூ 2 ஈக்குவல் டு 6 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம டேபிள் ஃபார்மேட்ல வேணும்னா நீங்க எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா 1 இன்டூ 3 ஈக்குவல் டு 3 அந்த ஃபார்மேட்ல வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோங்க? ஐய வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். இது கிளியருங்களா? தென் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ஒரு நம்பருக்கு என்ன எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர். ஸோ 1 to 5 அந்த நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறீங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாங்க? பைத்தான்ல எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஜஸ்ட் பாருங்க 1,6 நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோங்க? ஸ்கொயர் ரூட் பிரிண்ட் பண்ண போறோம். இன்டூ போட்டா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கமாண்ட்ல நான் எழுதுறேன். ஸ்கொயர் ஆஃப் எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அதை எழுதிக்கிறோம். ஸ்கொயர் ஆஃப் ஐ அப்போ என்ன தெரியுங்க நம்மளுக்கு? 1 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் 1 வரும். அப்போ ஸ்கொயர் ஆஃப் 1 இஸ் எவ்வளோ? அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஸ்கொயர் ஆஃப் 1 இஸ் அதை நான் எப்படி ஸ்கொயர் பண்ண போறேன்? ஐயை தான் வந்து ஸ்கொயர் பண்ணுவீங்க. அப்போ ஐல என்ன வேல்யூ இருக்கும்? ஃபர்ஸ்ட் 1 எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் 2 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியருங்களா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோங்க? எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 is 1, 2 is 4, 3 is 9, 4 is 16. ஸோ புரியுதுங்களா? இங்க நம்ம டபுள் ஸ்டார் எதுக்காக கொடுத்துருக்கோங்க? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்காக டபுள் ஸ்டார் தர போறீங்க. எதுல இருந்து எது வரைக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்? 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். இதுவே நீங்க சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்றீங்க. நார்மல் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணா என்ன ஆகுங்க? ஜஸ்ட் இன்டூ தான் பண்ணி வரும். கரெக்ட்டுங்களா? ஐக்கு வந்துட்டு நான் இப்போ ஜஸ்ட் ஐ இன்டூ 2ன்னு தந்தீங்கன்னா 1 இன்டூ 2 2, 2 இன்டூ 2 4, 3 இன்டூ 2 6ன்னு வரும். ஸோ எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் டபுள் மல்டிப்ளிகேஷன் டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இது கிளியருங்களா? ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோங்க? ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பார்க்க போறோம். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னா என்ன? ஏதாவது ஒரு லெட்டர் தந்துருவீங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் தந்துருவோம். அந்த வேர்டை என்ன பண்ண போறோங்க? நம்ம ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஸ்டடின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டடின்னு டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபார் லூப், இதுக்கும் சேம் ஃபார் லூப் கேர் இன் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்ல இருக்க எல்லா வேல்யூ எதுல இருக்குங்க? கேரக்டர்ல இருக்க போகுது. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல மாத்தணும்னா ஜஸ்ட் ஒரு நம்பர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்களா? ஒரு வேரியபிள் நேம் வேணும். அப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டு பிரிண்ட் கேரக்டரை பிரிண்ட் பண்ணியும் பார்க்கலாம். இல்ல ஜஸ்ட் ரிவர்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு கேரக்டர் பிளஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வருங்க? பிரிண்ட்ல நம்ம ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் எஸ்ன்னு இருக்கும். அப்போ எஸ் பிளஸ் எம்டி ஸ்ட்ரிங் எஸ்ன்னு போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இப்போ பாருங்க, ஜஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணா எப்படி வருதுங்க? எஸ் டிஎஸ் யூடிஎஸ்
duts y dutsனு பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ இது எப்படி லூப்ல எக்ஸிக்யூட் ஆகுங்க? ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப்ல கொடுத்துறோம். அவுட்டர் லூப்ல கொடுத்தா ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன மட்டும்தான் வரும்? ஆன்சர் மட்டும் வரும். எப்படி வந்துட்டு இன்னர் லூப்ல கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் போகும்போது அதை பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல கேர் பிளஸ் ஆர் ஸ்ட்ரிங், அதாவது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். கேரக்டர்ல என்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் 8 வரும்? எஸ்ன்னு 8 வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ எஸ் பிளஸ் எஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல என்ன இருக்குங்க? எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க. அப்போ நம்மளும் எம்டி ஸ்ட்ரிங்ல போட்டுக்கிறோம். இப்போ எஸ் பிளஸ் எம்டி ஸ்ட்ரிங் உங்களுக்கு என்ன ஆகுங்க? எஸ்ன்னு ஸ்டோர் ஆகும். கரெக்ட்டுங்களா? எஸ் கூட ஒரு எம்டி ஆட் பண்றீங்க, எஸ்ன்னு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் கேரக்டர் பிளஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். கரெக்ட்டுங்களா? இப்போ கேரக்டர்ல என்ன வருங்க? டி வரும். கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி என்ன இருக்கு இதுல? ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல எஸ் இருக்கு. கேரக்டர் பிளஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல என்ன இருக்குங்க? எஸ். டி பிளஸ் எஸ் என்ன ஆகுங்க? டிஎஸ்ன்னு மாறிடுமா? ஸோ டி பிளஸ் எஸ் என்ன ஆகுங்க? டிஎஸ்ன்னு மாறிடும். அடுத்தது கேரக்டர்ல என்ன வேல்யூ 8 வருவீங்க? யூ 8 வருவோம். கரெக்ட்டுங்களா? ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல ஆல்ரெடி டிஎஸ் இருக்கு. ஈக்குவல் டு யூ பிளஸ் டிஎஸ் என்ன ஆகும்? யூடிஎஸ்ன்னு மாறும். ஸோ எப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ரிவர்ஸ்ல பண்ணணும் கிளியரா புரியுதுங்களா? அப்போ யூடிஎஸ்ன்னு மாறும். நெக்ஸ்ட் என்ன வருங்க? டி 8 வரும். ஆல்ரெடி யூடிஎஸ் இருக்கு. அப்போ டி பிளஸ் யூடிஎஸ் என்னவா மாறுங்க உங்களுக்கு? டி யூடிஎஸ்ன்னு மாறும். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோங்க? ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ யூடிஎஸ் டியூ அடுத்தது ஒய் டியூடிஎஸ்ன்னு சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியுங்க? ரிவர்ஸ் ஒரு கேரக்டரை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கேரக்டர் இல்ல ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம என்ன பண்ணி பார்த்துருக்கோம்? ரிவர்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். கிளியருங்களா?